சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. கணவனின் கண் எதிரே மனைவியின் கள்ள உறவு. கருப்பா அசிங்கமா இருக்குன்னு சொல்லி தினம் தினம் கணவனை அடிக்கும் மனைவி. போஸ் கொடுத்தியா? அவனை ஒரே ஒரு போஸ் ஒழுங்கா கொடுத்தியா? திருச்சி ஜோஸ் என்ற ஒரு நபரால் மொத்தமாக அழிந்த ஒரு குடும்பம். அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோஸுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. 4 வயது அந்த குழந்தைக்கு என்னாச்சு வாங்க விரிவாக வந்து பார்க்கலாம். இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். மனசை ரொம்பவே பதற வைக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் சர்க்குலேட் ஆகிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. ஒரு குறிப்பிட்ட ஐடியிலேருந்து இந்த வீடியோ வந்து வந்துச்சு. ராஜா ஆதிக் தேவ் அப்படின்ற ஒரு நபரோட ஐடி. ஸோ இவர் வந்து திருச்சி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவராக சொல்ல வந்து படுது. அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, அதில் ஒரு சில தகவல்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தா இவங்க திருச்சி மாவட்டம்ன்ற மாதிரி வந்து தெரியுது. ஆக்சுவலாக காலையில் எல்லாருக்குமே ஃபீடில் ஒரு வீடியோ, பர்டிகுலர் வீடியோ வந்து வைரலில் வந்து ஆயிருக்கும். அந்த முதல் வீடியோ வைரலானது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நபர் தன்னோட மனைவி வந்து இன்னொருத்தர் கூட அஃபேரில் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இன்னொருத்தரோட வீட்டில் தன்னோட மனைவி வந்து இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே காம்ப்ரமைஸ்டான ஒரு வழியில் தான் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் அப்ரோப்ரியேட்டாக தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சி பயங்கரமாக வந்து கத்தி, நீ இங்கே என்ன வந்து பண்ணுற, யார் அவனை வெளியே வந்து வர சொல்லு அப்படின்ட்டு கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து திட்டி பயங்கரமாக அந்த கதவை தட்டி வந்து அடித்து, அந்த ஒய்ஃபும் வந்து பேசுகிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்து வந்த, அமைதியாக பேச அப்படின்னு வந்து பேசுகிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நபர் வந்து வரதை பார்க்க வந்து முடிஞ்சுது. இவர் வந்து தெரிஞ்சவர் மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. சரி வர சொல்றேன். இது என்ன ட்ரெஸ்ஸு? யார் அவன் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? ஜோசு ப்ரோவா? ஜோசு ப்ரோ இங்கே வெளில வா. வெளில அவன் தானே உள்ளே வந்திருக்கான், ஜோஸ் ப்ரோ தானே உள்ளே வந்திருக்கான் அப்படின்ட்டு தெரிஞ்சவர் மாதிரி வந்து பேசினார். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பதிவிட்டது இந்த ராஜா ஆதிக் தேவ் அப்படின்றது. இதுதான் அவரோட ஒரிஜினல் நேமா இல்லை வேறு அவரோட பையன் பேரை சேர்த்து வந்து வச்சுருக்காரா அப்படின்றது வந்து தெரில. பட் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து தான் இந்த வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தது. இந்த முதல் வீடியோ எல்லாருமே வந்து பார்த்தோம். ஒரு அதிர்ச்சி வந்து ஆச்சு எல்லாருக்குமே. என்னடா அது, ஒரு அஃபேர் வச்சுருக்கிறத ஒரு கணவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்காக வந்து இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீல்டில் அவரோட அக்கௌண்ட்லேயே இவங்க ஒய்ஃபோட ஒரு சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்கள், எடுத்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பதிவிட்டிருந்தார். ஸோ அவங்க ஃபேஸ் ரெக்கக்னேஷனோட தெரியுது இவங்க தான் கணவன், இவங்க தான் மனைவி அப்படின்னு. பட் இப்படி வந்து இருக்கிறப்ப இன்னொரு அதிர்ச்சிகரமான வீடியோ அந்த அக்கௌண்ட்டில் இந்த வீடியோஸ் தனித்தனியாக வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஐடியில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் அதிகப்படியான அதிர்ச்சி காத்திருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த ராஜா அப்படின்ற நபர் தன்னோட மனைவி வந்து இன்னொருத்தரவங்களோட அஃபேரில் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போவே பயங்கரமான வாக்குவாதம், நிறைய சண்டை சச்சரவுகள் அந்த வீடியோலேயே வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் அந்த நபர் சட்டை ஃபுல்லாக இரத்த கரையோட, கையெல்லாம் வந்து இரத்தத்தோட தேம்பி அழுது பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பார்க்க வந்து முடிஞ்சுது. ஸோ அந்த வீடியோவில் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தது, என்னோட குடும்பத்தோட வாழ்க்கையே நாசமாக செதஞ்சு வந்து போயிடுச்சு அப்படின்னும், என்னோடய ஒய்ஃபை நானே இப்போ அறுத்து போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் தேம்பி அழுதுகிட்டே சொல்கிற அந்த காட்சிகளாக பார்க்க வந்து முடிஞ்சது. அப்போவே எல்லாருக்கும் பக்குன்னு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிளட் ஷர்ட்டோட கையில் ரத்தத்தோடு வந்து உட்காந்துருக்கிற பார்த்தோன்னே ஐயோ என்னடா இது இப்படி வந்திருக்கே அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் பார்க்குற எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி என்னோடய மனைவியை நான் அறுத்து போட்டுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி தகாத உறவில் வந்து இருந்தாங்க, இதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இதை என்னால் ஏற்றுக்கவே வந்து முடியலை. அந்த இருந்தவனும் வந்து இவர் எங்கே மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறாரு அப்படின்னா திருச்சியில் ஜோஸ் அப்படின்ட்டு இவர் மென்ஷன் வந்து பண்ணுறாரு. பட் முழு பேர் அது அவரோட ஐடியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க நிறைய மக்களே தேடி போயிட்டு. ஜோஷ்வா அப்படின்றது தான்
அந்த நபரோட பேர். ஸோ அவரும் திருச்சியை வந்து சேர்ந்தவர் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட நபரால் தான் இன்றைக்கி என்னோடய லைஃபே, என்னோடய வாழ்க்கையே வந்து நாசமாகி போயிருக்கு அப்படின்றத வந்து பதிவிட்டிருக்காரு. அதிர்ச்சிகரமாக என்னோடய ஒய்ஃபை நானே வந்து அறுத்து போட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணி பேசுகிறத வந்து பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு குட்டி பையன், இவங்க 2 பேருக்குமே வந்திருக்கான். ஒரு பையன் தான் வந்து போல் இருக்குது. அந்த குட்டி பையனோட வீடியோ ரீல்ஸ் தான் இவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஜாஸ்தி பார்க்க வந்து முடிஞ்சுது. செப்பரேட்டாக இன்னொரு ஐடி, ஓல்டர் ஐடி இவர் வந்து வச்சுருக்காரு. அது உள்ளே போய் வந்து பார்த்தாலும் அந்த குட்டி பையன் சம்மந்தமான வீடியோஸ் ரீல்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கவே மனசு ரொம்பவே வந்து பதறிடுச்சு. அந்த குட்டி பையனோட வாழ்க்கை என்னவா வந்து ஆகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் இன்னொரு வீடியோ அவர் தனியாக அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் அது இன்ஸ்டாகிராமோட அந்த வைலேஷன் பிரகாரணத்தினால அந்த வீடியோ உடனடியாக ரிமூவ் பண்ண வந்து பட்டிருக்கு. அந்த வீடியோ ட்விட்டரில் வந்து பயங்கரமாக, எக்ஸ் தளத்தில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு வந்துருந்தது. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இன்னுமே பார்த்த ஜனங்க எல்லாருக்குமே மனசு வெம்புற அந்த ஃபீல் வந்து வந்தது. அந்த சின்ன பையன்கிட்ட வந்து இவர் அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு, அப்பா உன்னோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் வந்து அழுதுகிட்டே, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வந்து அழுகிறத வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிறத உணர வந்து முடிஞ்சுது. அதுலேயும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, நானும் என்னோடய பையனும் எங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற போகிறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஸ்தம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு சில நியூஸ் வட்டாரத்தில் நம்ம வந்து விசாரிக்கிறப்ப என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்மணி, அந்த மனைவி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உயிரை காப்பாற்றிட்டாங்களா இல்லையான்னு வந்து தெரில, பட் ட்ரீட்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி காலை அந்த நேரத்தில் தெரிய வந்து படுத்துனாங்க. பட் இதை பற்றின அந்த அஃபிஷியல் நியூஸ் இன்னுமே வெளிவராமல் தான் வந்திருக்கு. நிறைய நியூஸ் வட்டாரங்களில் இல்லை அவங்க இறந்துருக்க வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அந்த சின்ன பையனோட கதி என்ன வந்து ஆச்சு அப்படின்றதா எல்லாரோட பரபரப்பாகவே வந்துருக்கு. இந்த விஷயத்தில் இவங்க பண்ணது தப்பு, இது பண்ணது சரி அப்படின்ட்டு ஒரு சார்பாக ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்து பலதரப்பட்ட மக்கள் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்குள்ளே டிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க வந்து முடியுது. பட் எது எப்படியோ இந்த அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை சரியாக கையாளாகாத ஒரு காரணத்தினால எமோஷனல் எக்ஸ்ட்ரீமில் நிறைய, அது சபலத்தினாலேயும் வந்து சரி, ஆத்திரத்தினாலேயும் வந்து சரி, இவங்கெல்லாம் எடுத்த அந்த முடிவுகள் இன்றைக்கி அந்த சின்ன பையனை வந்து பயமாக இருக்குப்பா அப்படின்னு வந்து அழுக விட்டு அவனோட வாழ்க்கையவே இன்றைக்கி வந்து நிர்மூலமாக்கியிருக்கு. இப்போ அந்த பையனோட ஃப்யூச்சர் எப்படி வந்திருக்கும், ரொம்ப குட்டி குழந்தையாக வந்திருக்கான். அவன் எப்படி அடுத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த ஒரு ஷாக்கு தான், அந்த ஒரு ஆவல் தான் எல்லாருக்குமே வந்து இருக்குது. காட்ஸ் கிரேஸ் அந்த பையனுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது. ஸோ அதை நோக்கி தான், அந்த நியூஸ் நோக்கி தான் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் இன்றைக்கி பயணிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லா மக்களும் அந்த பையன் சேஃபாக இருக்கானா, அந்த குட்டி பையனுக்கு ஒன்றுமே வந்து ஆகலை இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எல்லாருமே முன்னெடுத்து வந்து வைக்கிறாங்க. அஃபிஷியலாக இப்போ இந்த நியூஸ் பயங்கரமாக எக்ஸ்டென்சிவாக நியூஸ் ரீச் ஆகிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ, அதாவது அந்த அஃபேர் இருக்கிறத கண்டுபிடிச்ச அந்த ஒரு வீடியோ, அந்த அன்காம்ப்ரமைஸ் ட்ரெஸ்ஸில் அவங்க மனைவி இருக்கிறத புருஷன் பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகி அந்த திட்டி அடிக்கிற அந்த ஒரு வீடியோவும், அதுக்கப்புறமா ஒரு 2 வீடியோவாக வந்து என் ஒய்ஃபை நானே வந்து அறுத்து போட்டுட்டேன் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறதும், இன்னொரு வீடியோ அது எக்ஸ் தளத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும், இதில் பேன் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்னொரு வீடியோவில் அந்த குட்டி பையன் வந்து அழுதுகிட்டே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற வீடியோ எக்ஸ்டென்சிவாக ரீச் வந்து ஆயிடுச்சு. ஸோ காவல்துறையினர் உடனடியாக, திருச்சி காவல்துறையினர் இதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும். இது ஆத்தென்டிக்காக திருச்சியா இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஊரில் வந்து இது நடந்திருக்கா, இது எங்கே ஆக்சுவலாக நிறைய மரங்கள் நடுவில் அவர் வந்து பேசுகிறத பார்க்க, அந்த அமைதியான சூழ்நிலை பார்க்க ஏதோ கிராம மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ உடனடியான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும். அந்த அப்பா என்ன வந்து பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அறுத்து போட்டுட்டேன் அப்படின்னு ரத்த கலரியோட வீடியோ வந்து போட்டிருக்காரு. அந்த பெண்மணிக்கு என்ன வந்து ஆச்சு, முக்கியமாக அந்த குழந்தை சர்வை பண்ண வந்து படணும். அந்த குழந்தைக்கு தேவையானது இம்மீடியட்டான கவுன்சிலிங் தான். அந்த குழந்தையை வந்து பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசோட பொறுப்பாகவும் தமிழக காவல்துறையினோட பொறுப்பாகவும் முதலாக வந்திருக்கு. ஸோ உடனடியான ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்றத எல்லாருக்குமே இதுதான் வந்திருக்கு. ஸோ போக வந்து பார்க்கலாம். எல்லாரோட ஒரு ஆசையும் அந்த குழந்தை வந்து இப்போ பாதுகாக்கப்படணும் அப்படின்றது தான்.